பிரைஸ் லார்ட். நாம் இன்றைக்கி ஆராதிக்கிறது தானியேலின் ஜெபத்தை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். தானியலை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தானியல் ஒரு ஜெப வீரன். தானியல் 7 விதமாக ஜெபம் ஜெபிச்சாங்க. தானியல்கிட்ட தனி ஜெபம் இருந்தது. தானியல்கிட்ட முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஜெபம் இருந்தது. தினம் 3 வேளை ஜெபிக்கிற ஜெபம் இருந்தது. ஸ்தோத்திர ஜெபம் இருந்தது. தேங்க்ஸ் கிவிங் ஜெபந்தான் ஸ்தோத்திர ஜெபம் இருந்தது. தானியல் சோர்ந்து போகாமல் ஜெபிச்சாங்க. தானியல் இடவிடாமல் ஜெபிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தானியலனோட ஜெபத்தை பற்றி நம்ம இப்போ தியானிக்க போகிறோம். தானியல் 3 வேளையும் பரலோகத்தை நோக்கி, அதாவது எருசலேமே நோக்கி ஜெபிச்சாங்க. எருசலேமே நோக்கி ஜெபிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சாலமோன் ஆலய பிரதிஷ்டை பண்ணும்போதே அங்கே முழங்கால் படிக்கிட்டு ரொம்ப நேரம் ஜெபிக்கிறாங்க. அதில் ஒரு வார்த்தை சொல்கிற, அடிமைகளாக உன் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கும்போது உன்னை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் நீங்கள் கேட்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 48லேருந்து 50 வரையுள்ள வசனங்களை பார்க்கலாம். அடிமைகளாக நீங்கள் கொண்டு போய் அங்கே அந்த ஜனங்கள் எருசலேமை நோக்கி ஜெபம் பண்ணும்போது, அதனால தான் அவரை வானத்தின் பல கனிகளை திறந்து எருசலேமுக்கு நேராக பல கனிகளை திறந்து ஜெபிச்சது காரணம். அடிமையாய் கொண்டு போகப்பட்ட தானியேல் அங்கே எத்தனை வருஷம்? தானியேல் 70 வருஷம் அங்கே அடிமைத்தனம் இருந்தது. அப்போ 70 வருஷத்துக்கு மேலாக தானியேல் அங்கே இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தானியேல் ரொம்ப வாலிபனாய் சிறு பையனாக இருக்கும்போதே கூட்டிகிட்டு போனாங்க. 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது தானியேல் ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்துவதில்லைன்னு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. தானியேலுக்குள்ளே நல்ல பயபக்தி இருந்தது. தீர்மானத்தில் உறுதியாக இருந்தாங்க, ஜெயம் பெற்றாங்க. தானியேலை இடைவிடாமல் ஆராதிக்கிறவனாக காணப்பட்டாங்க. ராஜாவுக்கு இதெல்லாம் தெரியும். அப்புறம் தானியேலுடைய காரியமெல்லாம் ஜெயமாக மாறப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மோசையோட காலங்களில் இருக்கிற அப்புறம் தானியேல் 9ஆம் அதிகாரம் வாசிக்கும்போது தானியேல் ஜனங்களுக்காக திறப்பின் வாயில், அதாவது தானியேல் போராடி ஜனங்களுக்காக மத்தியஸ்தம் நின்று பிரார்த்திக்கிறதாக நம்ம பார்க்குறோம். 9ஆம் அதிகாரம் வாசித்து பார்த்தா தெரியும். 9, 19, 20 வசனங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். என் பிதாக்கள் செய்த பாவங்களை எல்லாம் அறிக்கிட்டு ஜெபிச்சாங்க. எல்லாம் என் முன்பிதாக்கள் உன்னோட மோச கொடுத்த நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் போயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப ஜெபம் பண்ணாங்க. தானியேல் அதிகமாக ஜெபிச்சாங்க. தானியேல் அவரோடு ஜெபம் பண்ணும்போது பிரதான தூதனான மீகாவேல் கூட இறங்கி வந்து அவரை திடப்படுத்தினாங்க, தைரியப்படுத்தினாங்க, அவரை உற்சாகப்படுத்தினாங்க, அவருக்கு அறிவை உணர்த்தும்படியாக வந்தாங்க. இதில் நம்ம வாசிக்கிறோம். தூதர்கள் எல்லாம் தானியேலோட ஜெபத்தில் இறங்கி வந்தாங்க. போராட்ட 21 நாள் உபவாச போராட்ட ஜெபத்தில் கூட அப்படி தான் சில காரியங்கள் எல்லாம் கேட்கும்போது தானியேல் ரொம்ப துக்கப்பட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி தான் ஜெபிச்சாங்க. ஜெபிச்சதினோட பலன் அவர் அனுபவிச்சேன்னு சொல்லி பார்க்குறேன். தானியேல் அதிகமாக பிரதான தூதனான மீகாவேல் வந்தாங்க. பிரதான தூதனான மீகாவேல் உதவி செஞ்சாங்க. போராட்டத்தில் சத்துருவோடு போராடி இவருக்கு ஜெயம் எடுக்கும்படியாக உதவி செஞ்சாங்க. அவரை அதெல்லாம் நம்ம நிறைய தரிசனங்கள் தானியேல் பெற்றாங்க. நிறைய தரிசனங்கள், பலவிதமான தரிசனங்கள் தானியேல் பெற்றது. தானியேலை பரலோகத்தின் தூதன் இறங்கி வந்த கப்ரியேல் தூதன் என்ன பிரியமான புருஷனே மேல் ரொம்ப பிரியமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி அவரை திடப்படுத்தினாங்க, உற்சாகப்படுத்தினாங்க. அதே போல் தானியேலை போல் நாமளும் 3 வேளை பரலோகத்தை நோக்கி ஜெபிக்க, வானத்தை நோக்கி ஜெபிக்க நாமளும் தீர்மானம் இந்த புதிய மாதத்தில் எடுக்கலாம். அது மேலாம் முழங்கால் படிட்டு ஜெபிக்க நீங்கள் பிரயாசப்படணும். தனி ஜெபத்தில், அதாவது ஜனங்கள் நம்ம ரூமை தாழ்பில் போட்டு இப்போ நம்ம அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவே நம்ம நோக்கி ஜெபம் பண்ணும்போது நம்ம தேசத்துக்காக, தனக்காக, நம்மளுக்காக, நம்ம தேசத்துக்காக, நம்ம உறவுகளுக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தில் தேவன் வெளியரங்கமாக பதில் கொடுக்குறவர்னு சொல்லி நமக்கு தெரியும். மற்ற 6:6 நம்ம வாசிக்கிறோம். அப்படியாக ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள், இடவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். பவுல் கூட சொல்லியிருக்கிறாங்க, இடைவிடாமல் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. இடைவிடாமல் ஸ்தோத்திரம் நன்றி சொல்லுகிறவங்களாக நம்ம காணப்பட வேண்டியதாக இருக்குது. சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்கணும். பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போய் ஜெபத்தை நிறுத்தி விடக்கூடாது.
சோர்ந்து போகாமல் ஜெபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளோட எல்லா சோர்வையும் மாற்றி தானியேலின் ஜெப அபிஷேகம் நம்மளுக்கு வருவதாகன்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு உன்னை துதிக்கிறேன் சுவாமி. அப்பா சோத்திரம், இந்த முதலாம் நாட்டில் செப்டம்பர் 1 நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதமெல்லாம் எங்களுக்கு ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊட்டும், ஜெபாவை ஊற்றும், எங்களையும் திடப்படுத்தும், தரிசனங்களை காணும்படி கண்ணுகளை திறந்து கொடும், தேவ சத்தத்தை கேட்கும்படி காதுகளை திறந்து கொடும். விடவிடாமல் ஜெபிக்கிறவங்களாக, முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறவங்களாக, பரலோகத்தை நோக்கி ஜெபிக்கிறவங்களாக, தனி ஜெபத்திலும் ஆண்டவரே நாங்கள் உறுதியாக தரித்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன், ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.